இப்போ பேராஸ்டமல்னு சொல்லி ஒரு கெமிக்கல் இருக்கு. இதை நம்ம சொன்னாதான் மக்களுக்கு ஈஸியாக போகும். இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா, காய்ச்சல், தலைவலி, சளி இந்த மாதிரி விஷயத்துக்கு இது பயன்படுது. அதுக்குள்ள என்னென்ன வைட்டமின் இருக்கு, என்னென்ன கெமிக்கல் வேதிய இருக்குன்னு நமக்கு தெரியாது. இதுல இருக்கிற பவர் பப்பாளியில இருக்கு, பப்பாளினுடைய இலையில இருக்கு, மலைவேம்புல இருக்கு, வெற்றி வேர்ல இருக்கு. இது எப்படி இறைவன் படைச்சான்? இப்ப உங்களை மாதிரி ஆள் வச்சுக்குமே, இன்னமும் நிறைய பேர் கிராமத்துல இருக்கிறாங்க, ஊசி போடாம, மாத்திரை சாப்பிடாம, ஆஸ்பத்திரி போகாம. எதுவும் ஒண்ணுன்னா வீட்டுல இருக்கிற பொருள்களை வச்சே தன்னை வைத்தியப்படுத்திக்கிறது. அவங்களுக்கு ஊசி போட பயம், மாத்திரை முழுங்க பயம், டாக்டர் போறது பயம், டெதாஸ்கோப் வச்சு பாக்குறது பயம். இன்னும் இருக்காங்க 85 வயசு 90 வயசு ஆனவங்க எல்லாம். என் வாழ்நாள்ல இது வரைக்கும் நான் ஒரு மாத்திரை முழுங்கினது இல்லை, ஒரு ஊசி போட்டது இல்லை, ஒரு ஆஸ்பத்திரி போனது இல்லை. 12 பிள்ளைங்க பெற்றேன், 8 பிள்ளைங்க பெற்றேன், 9 பிள்ளைங்க பெற்றேன், இப்படி வளர்த்தேன், அப்படி வளர்த்தேன், என்னென்னமோ அதெல்லாம் கேட்க. இதை நீங்க இல்லைன்னு மறுத்து பேச முடியாது. இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கு. சரியா? ஆஸ்பத்திரி போனதுல எதுவும் இல்லை. இன்னைக்கு விஞ்ஞானத்துல சகல வசதிகளும் இருக்கு. வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தை எப்படி இருக்கு, தொப்புள் கொடி சொத்து இருக்கா, கருக்கொடி சொத்து இருக்கா, நேரா இருக்கா, தலைங்கில இருக்கா, தண்ணி இருக்கா, தண்ணி இல்லையா, என்ன ஏது, அது கரு தெரிச்சத்திலிருந்து நாளைக்கு டெலிவரி வரைக்கும் செக்கப் இருக்கு. ஏன் ஆபரேஷத்துல போய் முடியுது? சுகப்பிரசவம் நடக்கல, இடுப்பெலும்ப விளக்க தெரியாது. சரிங்களா? ஏன் அப்படின்னா முடிச்சாச்சு, பிரபஞ்சத்தினுடைய பேராற்றல் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல விஞ்ஞானம் தான் கையாளணும்னு சொல்லி ஒரு காலம் இந்த விஞ்ஞான வளர்ச்சி இல்லாத காலத்துல எப்படி 6 பிள்ளைங்க 7 பிள்ளைங்க 8 பிள்ளைங்க நடந்துச்சு? லேகியம்னு வெறும் செடி கொடிகள், அந்த தாவரம், அந்த மூலிகை ஐட்டங்களை மட்டுமே வாங்கி சாப்பிட்டு தான் புண்ணை ஆத்திருக்காங்க. டங்குன்னு தண்ணி குடத்தை தூக்கிக்கிட்டு நடந்திருக்காங்க. நாளைக்கு நைட்டு 12 மணிக்கு பிரசவம் ஆகும் பொழுது 5 மணிக்கு நெல்லு குத்தி சோறாக்கி கொடுத்துருக்காங்க. 60 வருட நம்பிக்கை. ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ்.